12th Business Max 2.3 Exercise 4th sum. Integral e power 3x minus e power minus 3x divided by e power x dx. இப்போ நான் இதை எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறேன்? இப்போ தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால தனித்தனியாக எழுதணும். e பவர் 3x divided by e power x minus e power minus 3x divided by e power x dx. இப்போ டிவிஷனில் பவர் இருக்கிறதால என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுவோம். e பவர் 3xல e பவர் x போச்சுன்னா என்ன வரும்? e பவர் 2x மைனஸ் e பவர் மைனஸ் 3xல x போச்சுன்னா மைனஸ் இங்கே ஒரு x மைனஸ் வருது. அப்போ e பவர் 4x மைனஸ் 3xும் மைனஸ் xும் மைனஸ் 4x ஓகே dx. இப்போ e பவர் 2xக்கு என்ன ஃபார்முலா? e பவர் 2x டிவைடட் பை x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2. ஸோ 2 மைனஸ் e பவர் x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 4. ஸோ 4x அப்படியே போட்டுட்டு மைனஸ் 4 கீழே போட்டுடணும். ப்ளஸ் சி. இங்கே அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸும் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் e பவர் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் e பவர் மைனஸ் 4x divided by 4 plus c. This is your answer. Okay, thank you.